மதி கல்யாணம் முடிச்சுட்டு இந்த வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தாலும் வீட்டில் இருக்கவங்க யாரும் மதிக்கிட்ட சரியாக பேசலை. யாராவது பார்த்தா அவங்க அம்மாவும் சுரேஷுடைய அப்பா சுரேஷனை யாருமே பேசலை. ஆனால் தங்கராஜ் சுரேஷை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாரு, இப்போ கூட உன் வாழ்க்கைக்கு நான் பெரிய நல்லதை தான் பண்ணியிருக்கேன். என்றைக்குமே எதிரியை தூரம் வச்சு பார்த்துக்கிறத விட நம்ம பக்கத்தில் இருக்க வச்சு அவங்களுக்கு நாம் கொடுக்குற தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதா அது நமக்கும் சரின்னு தோணும். முதல் வேலையாக இவளை கூட்டிகிட்டு போயிட்டு உன் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினாலே உனக்கு கிடைக்க வேண்டிய பதவியும் கிடைச்சிரும். நீயும் வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம். பிறகு இவளை எப்படி உன் வாழ்க்கையிலேருந்து விரட்டுறது அப்படின்றத நம்ம பொறுமையா பார்த்துக்கலான்னு சொல்லி இங்க சுரேஷை சமாதானப்படுத்திட்டு தங்கராஜ் ரேவதியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனா மதிக்கு மட்டும் சரியான தூக்கம் சாப்பாடு இது எதுவுமே இல்லை. அடுத்த நாள் அவங்க காலேஜுக்கு கிளம்பணுன்ற ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. ஆனா வீட்டில் இருக்க ராஜலட்சுமியும், இங்க பாருமா, நீ காலேஜுக்கெல்லாம் போகலாம், ஆனா அதுக்குன்னு கல்யாணம் முடிச்சு அடுத்த நாளே கிளம்பணுமா, 2 நாள் வீட்டில் இரு அப்படின்னு சொல்லி இங்க பேசவும் செய்ய எதுவுமே பேசாம இங்க மதி யார்கிட்டையும் பேசாம அமைதியா இருக்காங்க. என்ன மலரு, இப்பவும் நீ தான் தனியா நின்று எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கியா? உனக்கு சமைக்க தெரியுமா இல்லையா அப்படின்னு மதியை பார்த்து கேட்குறாங்க. மதியும் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, பின்ன ஏன் இப்படி மச நின்றுட்டு இருக்க? போய் மலருக்கு உதவி பண்ணு. வீட்டில் இருக்க எல்லா வேலையும் இனி 2 பேரும் சேர்ந்து பாருங்கன்னு இங்க ராஜலட்சுமி சொல்ல, வா மதின்னு மலரு உள்ள கூட்டிட்டு போறாங்க. இங்கே பாரு அத்தா அப்படி இப்படிதான் கொஞ்சம் பேசுவாங்க, நீ எதையுமே மனசுல நினைச்சுக்காத, நானே எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியாகவே இரு சரியா? 2 நாளைக்கு அப்புறம் நீ காலேஜ் கூட போகலாம், அதெல்லாம் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மலரும் மதிக்கிட்ட. ஆனால் இந்த வீட்டுக்கு நீ தான் மருமகளாக வருவன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல தெரியுமா? ஆனால் இன்னைக்கு கோவிலில் வச்சு உன்னை பார்க்கும்போதே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் என்ன பண்ணுறது, சுரேஷும் நல்ல மாதிரி தான், ஆனால் அவனுடைய சேர்க்கை தான் சரியில்லை. அந்த தங்கராஜ் கூட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத வேலை எல்லாத்தையுமே பார்ப்பான். ஏன் என் தம்பியை கூட 2 பேரும் சேர்ந்து தான் அடிச்சிருக்காங்க. நான் அதெல்லாம் சொல்ல முடியாது, இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளே வேறன்னு சொல்ல. ஆமாக்கா, இவ்வளோ விஷயம் நடந்தும் நீங்கள் ஏன் இன்னும் இந்த வீட்டில் இருக்கீங்க? ஆமாம், இந்த வீட்டுக்கு நீங்கள் முதல்ல எப்படி மருமகளாக வந்தீங்க? தெரிஞ்சுதான் வந்தீங்களா என்ன அப்படின்னு சொல்ல, அது ரொம்ப பெரிய கதை மதி. நானும் இங்கே சுரேஷுடைய அண்ணன் அவரும் தான் நாங்கள் 2 பேருமே காதலிச்சோம். பாக்யராஜும் நானும் காதலிச்ச தெரிஞ்ச விஷயம் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் பாக்யராஜுக்கு இங்கே பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்குற விதமாக இந்த வீட்டில் சம்மந்தமும் பேசி முடிச்சிட்டாங்க. இங்கே ரேவதியை தங்கராஜ் கொடுத்துட்டு தங்கராஜுடைய தங்கச்சியை தான் என் புருஷனுக்கு பார்த்துருந்தாங்க. ஆனால் கல்யாணம் நடக்க போகிற கடைசி சமயத்தில் தான் அவர் என் கழுத்தில் தாலியை கட்டி இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தார். அதனால் மனசு உடஞ்சி அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிடுச்சு. அந்த கோவம் தான் தங்கராஜுக்கு ஏன் மேலேயும் இங்கே பாக்யராஜ் மேலேயும். இங்கே 2 பேருமே இந்த வீட்லேருந்தே ஒதுக்கி தான் வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே வீட்டில் அவரை மனுஷனை மதிக்கலைனாலும் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் அவர் தான் பார்த்துக்கணும். எல்லா படிப்பு செலவையாக இருக்கட்டும், வீட்டு செலவாக இருக்கட்டும், இப்போ சுரேஷுடைய கல்யாணம் நடந்ததே அந்த செலவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை ஏன் புருஷன் தான் பார்த்துக்கணும். ஆனால் அவருடைய கஷ்டத்துக்கு முன்னாடி இங்கே யாருமே மனசிறங்கி கூட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்ல, இவ்வளதையும் தாங்கிட்டு நீங்கள் ஏன் இன்னும் இந்த வீட்டில் இருக்கீங்க? உங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நீங்கள் எதுக்கு வாழணும் அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கூட்டு குடும்பமாக வாழணுன்றது என்னுடைய ஆசை. என்னை காய்ச்சி ஒரு நாள் என்னை புரிஞ்சு இந்த வீட்டில் இருக்கவங்க ஏற்றுக்க மாட்டாங்களான்ற ஒரு ஏக்கம், அவ்வளவுதான் மதி அப்படின்னு மலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி நீ உள்ளே போமா, நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு மலரை உள்ளே அனுப்பி விட்டுறாங்க மதியும். மதி தான் எல்லா வேலைகளையுமே பார்த்துட்ருக்கவும் செய்கிறாங்க. மதியும் உள்ளே போனவங்க அமைதியாகவே உட்காந்துருக்காங்க. சே, இந்த வீட்டில் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, ஆனால் எல்லாத்தையும் தாங்கிட்டு இவங்க எப்படி இந்த வீட்டில் இருக்காங்க? அதுவும் ஒருத்தவங்க அடித்தாங்க, ஒருத்தவங்க கொடுமைப்படுத்துகிறாங்கன்னா அதை தாண்டி நம்ம வெளியே ஓடத்தானே செய்வோம். இவ்வளவையும் தாங்கிட்டு இவங்க ஏன் இந்த வீட்டில் இன்னமும் இருக்கணும் அப்படின்னு மதி யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த வீட்டை விட்டு நாம் முதல்ல வெளியேறணும் அப்படின்ற ஒரு நினைப்போட தான் மதி அங்கே பீரோவில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வைக்கவும் செய்கிறாங்க. நம்ம இங்கே இருக்கிறதுக்கு நம்ம அம்மா வீட்லையாவது போய் 2 நாள் இருந்துட்டு வரோம்னு நினச்சிட்டு தான் மதி அடுத்த நாளே கிளம்பணும்னு முடிவு பண்ணி தன்னுடைய பேக்கில் எல்லாத்தையுமே அள்ளி வைக்கும் போது தான் அங்கே ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு கீழே விழுகுது. அந்த ரிப்போர்ட்டை எடுத்து மதியும் படிக்கிறாங்க. படித்த மதிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாகவே இருக்குது. என்ன இது, யாருடைய ரிப்போர்ட் இது, என்னென்னமோ போட்டிருக்கு அப்படின்னு பயந்து போன மதியும் தான் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணாங்க இல்லையா, அதை அப்படியே ரூமில் வச்சுட்டு வெளியே வராங்க. மலர் உள்ள கிச்சனில் இருக்கா. அக்கா அக்கான்னு இங்கே மதி உள்ளே போக, என்ன மதி, உனக்கு இதோ காஃபி போட்டம்மா, இருமா எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல, அக்கா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், முதல்ல இந்த ரிப்போர்ட்டை பாருங்க அப்படின்னு சொல்ல, என்ன ரிப்போர்ட் இதுன்னு அதை மலரும் வாங்கி பார்க்குறாங்க. ஓ, எந்த ரிப்போர்ட்டாமா இது? நான் தான் சொன்னல, தங்கராஜுடைய தங்கச்சி
என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான்னு சொன்னல, அதை ஆசை நிறைவேறதுனால இங்கே தற்கொலையும் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னல, அந்த பொண்ணோட ரிப்போர்ட் தாமா இது அப்படின்னு சொல்ல, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி அதை வாங்கி படிக்கவும் செய்கிறாங்க. எனக்கு இந்த விஷயத்த நினச்சா மட்டும்தான் சில நாள் தூக்கமே வராது. இப்போது நான் வாழ வேண்டிய இடத்துல அந்த பொண்ணு வாழணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பான். ஆனால் அவள் வாழ்க்கையை பாதியிலே முடிச்சுக்கிட்டதுக்கு நானும் ஒரு வகையில் காரணமாயிட்டேனேன்னு அந்த குற்ற உணர்ச்சியை என்னை தூங்க விடாமல் செய்யவும் செஞ்சுருக்க மாதிரி அப்படின்னு மலர் சொல்லும்போது, ஐயோ அக்கா, இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் முழுசாக படித்து பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, என்ன இதில் படிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு மலர் கேட்குறாங்க. மதியும், அக்கா இந்த ரிப்போர்ட்டில் அவங்க சூசைட் பண்ணிக்கல, இவங்களை கொலை செய்யப்பட்டிருக்குன்னா இதில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க அதிர்ச்சியில். அப்படியெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்திருந்தா இந்நேரம் போலீஸ் கேஸுன்னு போயிருக்குமே, நீ நல்லா பார்த்தியா மதி அப்படின்னு கேட்க, ஐயோ அக்கா எனக்கு தெரியாதா அக்கா, நான் காலேஜில் வேலை பார்க்குற ப்ரொபோசர், எனக்கு எந்த விஷயம் எப்படின்னு கூடவா தெரியாது, இதில் அப்படி தாங்க்கா போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மலருக்கும் மதிக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுமே. எப்படி அதெல்லாம் இவ்வளோ சாதாரணமாக விட்டுருவாங்க? போஸ்ட்மார்டம் வரைக்கும் கொண்டு போயிட்டு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரைக்கும் இங்கே சுரேஷ் கையில் கிடச்சிருக்குன்னா அப்படின்னு சொல்லும்போதும், ஏன்னா சுரேஷ் இங்கே போலீஸ் ஆஃபீஸர், இவன் கையில் கிடைக்கணும், இவங்கிட்ட ரிப்போர்ட் வந்தால் பெரிய பிரச்சனைக்கு போகாதுன்னு கூட நினச்சிருந்துருக்கலாம். தங்கராஜ் செல்வாக்குலையும் வசதியிலையும் வாய்ப்புலையும் பெரிய ஆள், ஏன் பணத்தை கொடுத்து அவர் ஒரு கொலைதான்றதை மறைச்சிருக்கக்கூடாது? போஸ்ட்மார்டம் வரைக்கும் போகணும்னு சொல்லி இங்கே கம்பல் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கம்பல்னுக்காக தான் போஸ்ட்மார்டம் வரைக்குமே இது போகவும் செஞ்சுருக்கு. போஸ்ட்மார்ட்டத்தில் எதுவுமே செய்ய முடியலை, கொலைன்னு அவங்க தெளிவாக ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் பணத்தை கொடுத்து அது எல்லாத்தையுமே மறைச்சிருக்காங்க. ரிப்போர்ட்டையும் எங்கள் சுரேஷ்கிட்டே கொடுத்துருக்காங்க. சுரேஷ் இது வரைக்கும் இதை எடுத்து பார்த்தாரா இல்லையான்னு சொல்லி கேட்க, அது எனக்கு தெரியலையே அப்படின்னு மலரும் சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியலையே மதி, நீ சொல்கிறத கேட்கும் போதே எனக்கு ஒரு பக்கம் தலை சுற்றுதுன்னு அப்படியே உட்காராங்க. அப்போது அந்த பிள்ளையை யார் கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு கேட்க, வேற யாரா இருக்கும், எனக்கு தெரிஞ்சு அந்த தங்கராஜா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் மதிக்கு எதுவுமே புரியலை, மலருக்குமே புரியலை. மலர் வந்துட்டு, இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அந்த ஆள் அவள் தங்கச்சி மேலே ரொம்ப உயிராக இருப்பான்னு பாக்யராஜ் என்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார் அப்படின்னு மலர் சொல்லும்போது, அக்கா இது எதுவுமே நம்மளுடைய யூகம் தானே தவிர இது எதுவுமே நமக்கு சரியாக தெரியலை, அதனால் இந்த ரிப்போர்ட் நானே வச்சுக்கிறேன்க்கான்னு மதியம் எடுத்துக்கிறாங்க. மலருக்கும் மதிக்கும் இருக்கிற சந்தோஷம், பாக்யராஜ் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த அந்த பொண்ணு எப்படி இறந்தது, ஆனால் இதெல்லாம் பண்ணது தங்கராஜ் தானா? தங்கராஜ் எதுக்கு தான் சொந்த தங்கச்சியை கொலை பண்ணியிருந்திருக்கணும்? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இவங்க 2 பேருக்களையும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுதான் உண்மை, மதி சந்தேகப்பட்டது தான் முழுக்க உண்மை. பாக்யராஜ் எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி தனக்கு இங்கே மலர் தான் வேணும்னு சொல்லிட்டு அவர் இந்த வீட்டை விட்டு போனாரோ, அதே போல தான் பாக்யராஜை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இருந்த இங்கே தங்கராஜுடைய தங்கச்சியும் வேறொரு பையனை காதலிச்சிருக்காங்க. அந்த விஷயம் தெரிஞ்சுதான் தங்கராஜ் இங்கே பாக்யராஜ் எப்படி வீட்டை விட்டு போன அன்னைக்கு நைட்டே தன் தங்கச்சியை வந்துட்டு இங்கே கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணவும் முயற்சி பண்ணியிருந்திருக்காரு. அந்த முயற்சியில் அவங்க தங்கச்சி இறந்தும் போயிருக்காங்க. என்ன ஆச்சுன்னா, இதே போல் அவங்க தங்கச்சியுமே அவங்க காதலிச்ச அந்த பையன் கூட சேர்ந்து பேசவும் செஞ்சுருக்காங்க. வீட்டை விட்டு கிளம்பலான்ற ஒரு முடிவை எடுத்த அந்த நேரத்தில் தான் இங்கே தங்கராஜ் தான் தங்கச்சியை பார்த்து, எனக்கு என் கௌரவம் தான் முக்கியம், நீ இந்த கல்யாணமே பிடிக்கலன்னு சொல்லி இறந்து போனதாவே நான் 4 பேர்கிட்ட சொல்லிடுவேன், ஆனால் எனக்கு என்னுடைய கௌரவம் ரொம்ப முக்கியம், அதுக்கு ஏதாவது ஒரு இழுக்கு வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க மாட்டேன். தங்கராஜுடைய தங்கச்சி வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு 4 பேர் என் காதில் விழுகிற மாதிரி பேசுகிறத கேட்டுக்கிட்டு என்னால் பொறுத்து அமைதியாக போக முடியாது, அதுக்கு நீ இல்லாமலே போயிடலான்னு சொல்லி தான் இங்கே தங்கராஜ் அவங்க தங்கச்சியை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி தூக்கமாட்டவும் வச்சிருக்காரு. அவங்க தங்கச்சியும் இறந்து போன மாதிரி இங்கே செட்டப் பண்ணவும் வச்சிருக்காரு. ஆனால் அவர் நினச்சது போல் இங்கே வேறு மாதிரி நடந்து போச்சு. என்னன்னா, பாக்யராஜ் தான் வீட்டை விட்டு ஓடிட்டாரே, அப்போது பாக்யராஜ் மேலே பழிய போட்டுற வேண்டியதான். பாக்யராஜ் வீட்டை விட்டு ஓடினதுனால தான் தங்கச்சி இறந்து போயிட்டதா சொல்லி ஊரையே நம்ப வச்சிருக்காரு, அந்த குடும்பத்தையும் நம்ப வச்சிருக்காரு. இப்போ அந்த குடும்பமும் பாக்யராஜையும் மலரையும் வேண்டா விருப்பதான் பார்க்கவும் செய்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் வீட்டுக்கு வந்த அடுத்த நாளே மதி கண்டுபிடிச்சாலும் இத்தனை விஷயங்களையும் மதி கண்டுபிடிக்க தான் போகிறாங்க. இங்கே தங்கராஜோடைய தங்கச்சி எப்படி இறந்தாங்க,
எதுக்காக இறந்தாங்க, யார் கொலை பண்ணினாங்க, அந்த கொலையை பண்ணது யாரு, இது எல்லாத்தையுமே இங்கே கண்டுபிடிக்க தான் போகிறாங்க. முக்கியமாக இந்த ரிப்போர்ட் இங்கே சுரேஷ் கிட்டே இருக்கு. பட் சுரேஷ் இந்த ரிப்போர்ட்டை கவனிச்சிருப்பானா, இல்லை ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்றதுனால சுரேஷை வச்சு எல்லாத்தையுமே மூடி மறைச்சிருப்பானா? சுரேஷ்க்கு எல்லாம் தெரிஞ்சும் தான் அண்ணன் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிற இந்த சுரேஷ் எதுக்காக உண்மை வீட்டில் இருக்கவங்க கிட்டேருந்து மறைக்கணும்? அப்போ சுரேஷ்க்கு தன்னுடைய வேலை தான் முக்கியமா, தன்னுடைய வேலைக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணுறாரா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு மதியம் இந்த வீட்டில் இருக்காங்க. வீட்டை விட்டு கிளம்பலான்னு ரெடியான மதியம் இனிமே இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்ற ஒரு முடிவோட எடுத்த பேக்கை அப்படியே பீரோவில் வச்சுட்டு இந்த ரிப்போர்ட்டையும் ஒரு ஃபோட்டோவிலேருந்து எல்லாத்தையுமே தனக்கு ஒரு க்ளூவாக எடுத்துக்கிட்டு அதையுமே மறைச்சு வைக்கவும் செய்கிறாங்க இங்கே மதி. ஆனால் தங்கராஜ் இது நடந்த பல வருஷங்கள் ஆனதுனால அந்த ரிப்போர்ட்டை பற்றின எந்த சிந்தனை யோசனை இல்லாமல் இருக்கவும் செய்கிறார். இந்த ரிப்போர்ட்டை வேணாம், இதை எப்பயே கொளுத்தி போட்டோன்னு ஒரு முடிவில் தான் இந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு சுரேஷ் வாங்கி வச்சிருந்தாலும் சுரேஷ்க்கு இது எதுவுமே தெரியாது. ஏன்னா சுரேஷ் வந்துட்டு தங்கராஜ் சொன்னதுனால ரிப்போர்ட்டை போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் ஆஃபீஸ்லேருந்து அதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னு சுரேஷ் பார்க்கவே இல்லை. அதுக்கிடையில தான் தங்கராஜ் இங்கே ஃபோன் பண்ணி சுரேஷ் கிட்ட அந்த ரிப்போர்ட்டும் வேணாம், ஒன்று வேணாம், என் தங்கச்சியை நீ விட்டு போனதுக்கு பிறகு அந்த ரிப்போர்ட் எதுக்கு? ஏன்னா ஒரு பக்கம் இங்கே அவர் பணத்தை கொடுத்து எல்லாத்தையுமே மூடி மறைக்கவும் செஞ்சுட்டாரு. இந்த ரிப்போர்ட்டு சுரேஷ் கையில் இருக்கிறதும் ரொம்ப பெரிய ஆபத்து. அதனால் அந்த ரிப்போர்ட்டை தூக்கி போடவும் சொல்லியிருக்காங்க, இல்லையா அதை தீ வச்சு எரிக்கவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே சுரேஷ் வந்துட்டு இது தாங்கிட்டே இருக்கட்டும்ன்ற ஒரு எண்ணத்தோட அவர் பீரோவில் கொண்டு வந்து வச்சது அப்படியே இருந்திருக்கு. அதை தான் இன்னைக்கு மதியம் பார்த்துருக்காங்க. மதிக்கு இந்த விஷயத்தில் ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கிறதுனால இந்த குடும்பத்தில் மலரக்கா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எல்லாருக்காகவும் ஓடி ஓடி வேலை பார்க்குறாங்க. ஆனால் இந்த வீட்டில் அவங்க எந்த சொத்து பத்து நகைன்னு எதுவுமே கொண்டு வராததுனால இந்த வீட்டில் அவங்க நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையுமே மாற்றணும்னா இதுக்கெல்லாம் காரணமான அந்த தங்கராஜை நாம் நிற்க வைக்கணும், அவனை கோர்ட்டு கேஸுன்னு அலைய விடணும். இதுக்கெல்லாம் நமக்கு தேவை ஆதாரம். முதல்ல அந்த பொண்ணு எந்த பையனை லவ் பண்ணுனா அப்படின்றத கண்டுபிடிக்கணும், அந்த பையன் யாருன்றதையும் கண்டுபிடிக்கணுன்ற மாதிரியான எண்ணத்தில் இங்கே பலத்த யோசனையிலையும் சிந்தனையிலையும் இங்கே இருக்கும் செய்கிறாங்க மதியம்.